தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரண்டாம் நாள் இது அமைதியின் நாளில் பாதையை சென்றாக்குங்கள், மேற்கலங்களை சமாக்குங்கள் என்ற எச்சரிக்கையிட்ட நற்செய்தி இருக்கிறது. நாங்கள் ஒருவராக திறக்கவரும் இறைவனை தகுந்த முறையில் வரவேற்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள அருள் இடைக்காலம் திருவகை காலம். திருவகை காலத்தில் இரண்டாம் வாரத்தில் ஏற்றப்படும் மெழுகுதிரி அமைதியை குறிக்கிறது. இறைவாக்கின இசையா இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் அனைவருக்கும் விடுக்கப்படும் அறிவிப்புகள் இருந்தால் பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழி ஆக்கமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். எனவே திருவகை காலத்தில் இயேசு இரண்டாம் வருகைக்காக நாம் அவரும் தரும் அமைதியை பெற்றிடவும் இத்திருப்பதை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏனென்றும் உள்ள எல்லாம் வகை இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணகர ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடிமைத்தனத்தில் வாழ்ந்துள்ள இஸ்ரேல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை முதல் வாசகம் சித்தரிக்கிறது. அவர்களிடம் எல்லா வளங்களும் இருந்தன, ஆனால் கடலின் முகங்கள் துயர் தொடர்பில் இருந்தன. ஆனால் இறைவனின் இருப்பை அவரது ரசாய அவரது விண்ணக மகிமையை எரிசலேம் கண்டனும் என்று நம்பிக்கை தரும் இறைவாக்கினர் பார்க்கின் வார்த்தைகள் அவர்களை ஊக்கமளித்தது. இவ்வார்த்தைகளை கருடன் சொல்லியிருப்போம். கடவுள் உன் பேரொழியை காட்டுவார். முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-9 வரை. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூட்டிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுவார். நீதியில் ஊற்றிய அமைதி, எரிபற்றியில் ஒளிரும் மாட்சி எனும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்திரு, கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்கள் நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேலில் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொழுது உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தனர். கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் நல்வாக்கு.
சீயோனின் அருமைகளை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாங்கள் ஆண்டவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறையிட்டார். தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அனைத்தும் உயிர்த்தனரும் கண்டு வளர அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்றி செயல்பட நீதியின் செயல்களால் நிறுவப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அனுப்பிவிடுகிறார் திருத்தூதர் பவுல். இயேசு வரும் நாளை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தின் அருளை கேட்டு இது திருவகை காலத்தில் மனமாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-11 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுடைய இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது
செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் ஆட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீங்கள் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் ஆளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்க அருள்வாக்கு. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 6 இறுதியாக. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலே பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயவாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் ஜக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றன? யாராவது சொல்ல பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றன? யாராவது சொல்லுங்க. 1000 ரூபாய் பிரைஸ். யாராலுமே சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. எத்தனை கட்சிகள் இருக்கின்றன என்று கடவுளுக்கு கூட தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியவில்லை. அப்படிதானே? ஆமா. புதிதாக கட்சிகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப அண்மையிலே தமிழ்நாட்டிலும் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டது. புதிதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 10 மில்லியன்
உறுப்பினர்கள் இணைந்து விட்டார்கள் என்று. 10 மில்லியனா எவ்வளவு? 1 மில்லியனா எவ்வளவு? 10 லட்சம். 10 மில்லியன்னா 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். 10 மில்லியன்னா 1 கோடி சேர்ந்துட்டதா சொல்றாங்க. ஒரு சில பேர் அதை தாக்கி எழுதுகிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஃபாதர் அந்த கட்சியில சேர்த்துட்டாரு நினைச்சாதீங்க. ஆமா, இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஏன் இப்ப ஏதாவது ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடாதா? நம்முடைய வாழ்வு மாறிவிடாதா? நமக்கு ஒரு வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்குமா? லஞ்ச லாவணியமற்ற ஒரு நிர்வாகம் நமக்கு அமையுமா? குடிசையில் தான் வாழ வேண்டுமா? நாம் மாடி வீடு கட்டக்கூடாதா? எப்பொழுது நாம் காரில் செல்வது, நமக்கென்று ஒரு கார் வாங்குறது, வீடு கட்டுறது என்றெல்லாம் சாதாரண ஏழை மக்கள் நினைக்கிறார்கள். 3 வேளை பசியார எனக்கு எப்பொழுது உணவு கிடைக்கும், நான் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா உறங்கணும், அதற்கு எப்பொழுது வழி பிறக்கும் என்றெல்லாம் நாம் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு வழிவகை செய்யும் வகையிலே ஏதாவது ஒரு ஆட்சி அமைந்து விடாதா என்று சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இன்று வரை காத்துக் கொண்டே இருக்கிறோம். அது நடந்துச்சா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலே வறுமை பெருகிக் கொண்டே செல்கிறது என்று சொல்லுகிறார்கள். மக்கள் கோடீஸ்வரர்கள் இன்னும் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சர்வே நமக்கு சொல்லுகிறது. ஆக நம்முடைய ஏழை மக்களுடைய இந்த உள்ளக்கு ஊழல்களுக்கு எப்பொழுது விடிவு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இதை தர யாராவது வருவாரா? ஒரு நல்ல மனிதர் ஆட்சிக்கு வருவாரா என்றெல்லாம் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்றுதான் அன்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் யாராவது வந்து நமக்கு ஒரு விடுதலையை தரமாட்டாரா என்று ஏங்கி காத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நம்பிக்கை தரும் செய்தியை, ஆறுதல் தரும் செய்தியை இறைவாக்கினர் பாரூக் அந்த மக்களுக்கு வழங்கியதை நாம் பார்க்கிறோம். எருசலேமே, நல்லா கவனிங்க, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆம் ஐயா, அவ்வளவுனா நீங்க ரொம்ப ஏங்கி தவமாய் தவமிருந்து காத்துக் கொண்டிருந்தீர்கள். இனிமேல் அந்த துன்பம் உங்களுக்கு வேண்டாம். துன்பத்தின் ஆடைகளை களைந்து எரிந்து விடுங்கள். இந்த துன்பத்தின் ஆடைகளை எல்லாம் களைந்து எரிவதற்கு ஒருவர் வரப்போகிறார், ஒருவர் வரப்போகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே முன்குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. இதைத்தான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் யார் வழியாக நமக்கு உணர்த்துகிறார்? அவருடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யார் வழியாக நமக்கு உணர்த்துகிறார்? யாரு சொல்லுங்க? ஒரே ஒரு பதில் வந்து சரியா தப்பான அப்புறம் சொல்றேன். யார் வழியா நற்செய்தியை கவனிச்சோமா கவனிக்கலையா? யார் வழியாக ஆண்டவர் பேசினார்? திருமுழுக்கு யோவான் வழியாக. திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவரது பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று பாலைவனத்திலே ஒரு குரல் ஒலித்தது. இது ஒலிக்கும் என்று பழைய ஏற்பாட்டிலே முன்குறித்து சொல்லப்பட்டது. இதோ திருமுழுக்கு யோவான் மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு விடியல் கிடைக்கும், அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்ப துயரங்கள் அற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். எனவே உங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து நீங்கள் மனம் வருந்துகின்ற பொழுது அதை மன்னித்து
துன்பத் துயிலை தூக்கி எறிவதற்காக ஒருவர் வரப்போகிறார். அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர். அவருடைய விதியினைவாய் அமைக்க கூட எனக்கு அருகதை இல்லை என்று திருமுழுக்கு யோவான் வரவிருக்கின்ற அந்த விடியலின் நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வருகையை பற்றி முன் அறிவிப்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆக இன்றைய முதல் வாசகமும் இயேசுவினுடைய வருகையை முன்னறிவிக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய வருகையை பற்றி அவர் முன்னுரைக்கிறார். இந்த இரண்டு வாசகங்களுமே முன்னுரைத்தாலும் நமக்கு ஒரு கருத்தை எடுத்துச் சொல்லுகின்றன. இந்த ஆண்டவருடைய வருகையை நாம் காண வேண்டும், அதனுடைய பலனை பயனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும், நற்செய்தியை நம்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. எப்படி மனம் மாறுவது என்று கேட்டால் திருத்தூதர் பவுல் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார். நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து, நல்ல கவனிங்க, அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். இதுதான். ஆக அவர் என்ன ஆசைப்படுகிறார்? நாம் அறிவில் சிறந்து விளங்குபவர்களாக இருக்க வேண்டும், அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் உயர வேண்டும், அன்பால் இணைந்து வாழ வேண்டும், சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட வேண்டும் என்பது அவர் நமக்கு விடுக்கும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. இதற்காக நமக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைவதாக அவர் சொல்கிறார். இந்த இரண்டாவது வாசகத்தினுடைய முதல் வாக்கியமே இப்படித்தான் தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். இந்த நற்பண்புகள் நமக்கு நம்முடைய வாழ்விலே விளங்க வேண்டும், நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய இந்த கடிதத்திலே சொல்லுகிறார். மேலும் கடவுளின் மாட்சிக்காகவும், நல்லா கேட்டுங்க, கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீங்கள் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை இல்லை என்றால் மனம் மாற வேண்டும். இந்த மனமாற்றத்தை தான் திருமுழுக்கு யோவான் அன்று அவருடைய மக்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே மனமாற்றம் என்று சொல்லுகிறார்களே, மனமாற்றம் என்றால் என்ன? இதுதான் மனமாற்றம். எவ்வளவு நற்பண்புகளை சொல்லி இருக்கிறார். இந்த நற்பண்புகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனை நமக்கு வராது, நம்மளால மற்றவங்களுக்கு வராது. இந்த பண்புகள் இல்லாமையினால்தான் 1008 பிரச்சனைகள் நாமும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தவர்களுக்கும் நாம் பிரச்சனையை தருகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு எல்லா வகையிலும் நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைய ஞாயிறு திரு வழிபாடானது நம்மை மனம் மாறுவதற்காக அழைக்கிறது. மனம் மாறி திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பண்புகள், நமக்காக வேண்டும் என்று ஜெபிக்கின்ற பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமதாக்கி கொண்டு ஒவ்வொருவரும் அதை தனதாக்கி கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் மனமாற்றம் அடைந்து விடுவோம். இந்த நற்பண்புகள் நம்மை வளப்படுத்தும், நம் வாழ்வை நெறிப்படுத்தும், நம் வாழ்வை அது உயர்த்தும், அதோடு மற்றவர்களையும் அது உயர்த்தும், மற்றவர்களுடைய வாழ்வையும் அது நெறிப்படுத்தும் என்பதை நாம் இந்த ஞாயிறு இறை வழிபாட்டிலே புரிந்து கொண்டவர்களாக அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க முன்னேற்பாடு, ஜெபம் இவற்றையெல்லாம் நாம் எடுப்பவர்களாக இந்த திருப்பலியிலே உறுதி எடுப்போம். ஆமென். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். வரலாற்று நாயகனே இறைவா, திரு அவையின் தலைவர், திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் யாவரும் தன்னிலை உணர்ந்து ஆண்டவரின் திருவகையை தூய்மையுடனும் மேன்மையுடன் வரவேற்க அதற்காக ஆயத்தம் செய்ய வருமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் என்றும் அக்கறை உள்ள தலைவர்களாக இருக்கவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி நாட்டு மக்களை நல்வழியில் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான எம் இறைவா, திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உண்மை போல் தமக்கு அடுத்திருப்போரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடுமுரடான ஊழலான வாழ்க்கை முறையை மாற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலாகிய எம் இறைவா, எசையா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் நாங்கள் நேரிய பாதையில் செல்லவும், எங்கள் குடும்பங்களில் அன்பு சமாதானம் விட்டுக் கொடுக்கும் நல்ல உள்ளங்கள் உண்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்படவும் பலபலவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பருவமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுகளை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகிறோம். உம்மிடம் மன்றாடப் போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீ வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோம். வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.